Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளிலும் பல படங்களிலே கதாநாயகர் நடித்துள்ள காயத்ரி ரகுராம் பல 100 படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு உட்பட பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றியுள்ள காயத்ரி ரகுராம் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார். சினிமா, அரசியல் ஆகிய இரண்டிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் காயத்ரி ரகுராம். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். அப்பா அம்மா 2 பேருமே பிரபலமான டான்ஸ் மாஸ்டர்ஸ். அவங்களோட முதல்ல எப்போ படப்பிடிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு காயத்ரி கிடைச்சது? நிறைய சின்ன வயசில் வந்து காஷ்மீரில் ஒரு ஷூட்டிங், அப்போவே என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவேன் நான் சினிமாவை. கமல் சாரோட படம் தான், கமல் சாரும் சீதாவும் அவங்க நடித்த படம். ஸோ அதில் வந்து நான் அந்த ஷூட்டிங்லேருந்தே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட படங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு நான் வந்து வீராலாம் எனக்கு என்ன சொல்கிறது நினைவு ரிமெம்பர் பண்ணிக்க முடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீரா, ஹெஜமான், அதுக்கப்புறம் வந்து கமல் சார் அபூர்வ சகோதரர்கள். அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசு அப்போ நான் வந்து ஒரு 10 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் ஸ்டேஜில் ஏறினது வந்து ஒரு 5-6 வயசுல வந்து ஜெய்சங்கர் சார் வந்து நீ ஸ்டேஜுக்கு போவியா அப்படின்னு கேட்டாரு சிங்கப்பூர்ல. அப்போ வந்து ஸ்டார் நைட் நடக்குது, கமல் சாரோட ஷோ. அப்போ வந்து நீங்க ஸ்டேஜ்ல ஏறுவியா, நீ பயப்படாம ஆடுவியான்னா ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பாட்டு போட்டாங்க, நான் டக்குன்னு போய் ஆடிட்டேன் நான் 5 வயசுல. ஸோ அந்த ஏஜ்ல இருந்தே ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம இருந்திருக்கேன் நான். எப்போ சினிமாவை பற்றி ஒரு புரிதல் வந்து காயத்ரிக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம்? சினிமா புரிதல் வந்து 14 இயர்ஸ்லேயே நான் டான்சர்ஸ் யூனியன் கார்டு எடுத்துட்டேன் நான். ஆமாம், டான்சர்ஸ் யூனியன் கார்டு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், கலா மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், பிருந்தா மாஸ்டருக்கும் அவங்க மெயினாக ஃபஸ்ட்டு பிருந்தா மாஸ்டர் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேயே எனக்கு வந்து நிறையா பழக்கம் இருந்தது, நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஆப்வியஸாக எல்லாருமே பெரிய மாஸ்டர்ஸு. ஸோ அதனால் அவங்களோட நிறைய கற்றுக்கிட்டனால என்னால் வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், ஸ்டார் நைட்ஸ் வந்து நம்ம நடிகர் சங்கத்துக்காக நிறைய ஷோஸு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார் நைட்ஸ், பிரசாந்தோட ஸ்டார் நைட்லாம் வந்து மலேசியாவில் நடக்கும். அதிலலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் கலா மாஸ்டரோட. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு சினிமாவோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது. எத்தனையோ ஸ்க்ரீன் அவார்ட்ஸ்லேயும் ஃபிலிம்ஃபேர்லேயும் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு டச் இல்லை, விட்டே போகல. ஸோ அது ஒரு லெசனாக தான் இருந்தது எனக்கு. அப்புறம் நான் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு எனக்கு. நான் 12வது படிக்கும்போது, அப்போது படிக்கும்போது எனக்கு வாய்ப்பு வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்துச்சு எனக்கு வந்து நந்தா படத்தில் வந்து கேட்டாங்க, நந்தா படத்துலையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் நிறையா கேட்டிருக்காங்க என்ன. ஆனால் அது சைல்டு ஆர்டிஸ்டாக நான் பண்ணுறதுக்கு அப்போ கேமரா ஃபியர் இருந்துச்சு எனக்கு. ஏன் நந்தா ஒத்துக்கல? அப்போது நான் ரொம்ப 10th தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். 12th வரும்போது சரி தெலுங்கு படத்தில் கேட்டாங்க. அப்போ ட்ரை பண்ணுறியா, எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை எனக்கு, ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அப்போது எனக்கு இந்த அளவுக்கு தான் முடி இருக்கும், தலையில் விக் வச்சுடனே எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு லாங் ஜடை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால அது ஒரு கிராம கதை, அந்த கதைக்காக நீங்கள் லாங் ஜடை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக் வச்சதுல என்ன பண்ணிட்டேன்,
இல்லை இனிமேல் நம்ம வந்து நடிக்கணும்னா விக் வைக்கக்கூடாது, அதனால லாங் ஹேர் வளர்த்தேன் நான். அதுக்கப்புறம் தான் சார்லி சாப்ளின் வந்து முதல்ல திரைப்படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? தெலுங்கு படம் நடிக்கும்போது எனக்கு வந்து அப்போ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு பர்சன். நம்ம பண்ண இப்படி சொல்லி கொடுத்தா நீங்கள் இது பண்ணணும்னா நான் இமீடியட்டாக பண்ணுவேன். நான் அப்படியே இமிட்டேட் பண்ணுவேன், அப்படியே கிராஸ் பண்ணி அது பண்ணிடுவேன். சின்ன வயசுலேருந்து ஷூட்டிங்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருக்கிறனால, நிறைய பேரோட ஒர்க் பண்ணனால எனக்கு அது பழக்கம் இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு எனக்கு நடிக்கிறதுக்கு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து சார்லி சாப்ளின் நடிக்கும் போது இன்னும் பிரபு சார், பிரபுதேவா மாஸ்டர் அவங்களோடலாம் இருக்கும்போது அவங்க என்னோட சீனியர்ஸ். இத்தனைக்கும் நல்ல ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமான இருக்கிற ஃபேமிலி. சிவாஜி சார் ஃபேமிலி அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு எப்படி நடக்கணும்லேருந்து அழகாக சொல்லி கொடுப்பாரு பிரபு அங்கிள் அப்போ அந்த டைமில். ஸோ அது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. அதுக்கு அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தார், ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஏன்னா 2 பேரோட அப்பாவும் பெரிய டான்ஸ் மாஸ்டர். ஸோ அதனால் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, எப்படி இவங்க 2 பேரும் மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னா. நான் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்னை வந்து ஒரு நல்ல ஒரு நடன கலைஞராக காமிச்சது வந்து பிரபுதேவா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதனால அந்த வகையில் அவரும் எது சொன்னாலும் டக்குன்னு இமீடியட்டாக நான் செஞ்சிருவேன் நான் அந்த டைமில். ஸோ அது அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது தாண்டி நிறைய படங்கள், அப்புறம் பரசுராம். இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து விசில் திருப்பி ராகவா லாரன்ஸோட ஒர்க் பண்ணி. ஆமாம், லாரன்ஸோட பிரபுதேவா, ராகவா லாரன்ஸ். அவரும் ரொம்ப ஈஸியாக இருந்தால். அவருக்கும் அப்போ தான் வந்து ஒரு ஆக்டராக என்ட்ரி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுதான் அவரோட டெபியூ. ஸோ அப்போது இருக்கும்போது அவரோட ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட. ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. அண்ட் என்கரேஜிங்காக இருந்தது மோரா. அதுதான் நான் சொல்லுவேன். நான் இந்த சார்லி சாப்ளினை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நீங்கள் ஆடிய நடனம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு நடனமாக அமைஞ்சது. படப்பிடிப்பில் நீங்கள் வந்து பணியாற்றிய போது இப்படி அமையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவங்களுக்கு? எனக்கு அப்போவே நிறைய நான் அப்பாவோட எடிட்டிங்லாம் போயிருக்கேன். நான் சின்ன கால்குலேஷன்லாம் எனக்கு எப்பவுமே இருந்தது. அப்போ கூட நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சும்மா சாங் எடுக்கும்போது ஒரு லைன் விட்டுட்டாரு. அப்போ நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த லைன் நம்ம எடுக்கவே இல்லையே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு ஏதாவது போட்டுருவீங்களா அதில் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் ஞாபகத்து பரவாயில்லையே இது சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரும் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து, ஏன்னா நாங்கள் தான் பிரிப்போம் அண்ட் 1-2 சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு இது இருந்தனால, எனக்கு அந்த நாலேஜ் இருந்தனால எனக்கு அது ரொம்ப இது இருந்தது. கண்டிப்பாக அந்த சாங் ஹிட் ஆகுன்றது வந்து தெரிஞ்சது எனக்கு. நீங்கள் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணதில் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத அனுபவம்னா எந்த பட அனுபவத்தை சொல்லலாம்? முகவரியில் அஜித் சாரோட பாட்டுக்கு வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக போயிருந்தேன். அப்போது ஜஸ்ட் நான் ஒரு லேர்னிங் டைம் தான். புரியுது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட வந்து அங்கே தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் ஏன்னா யார் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் கற்றுக்கும் போது அஜித் சார் அங்கே இருந்தார். அஜித் சார் வந்து அப்போது என்னை வந்து பாப்பா, குட்டி பாப்பா மாதிரி தான் பார்ப்பாரு. ஸோ எனக்கு அப்போ 14 இயர்ஸ் தான். இப்போது அவர் பார்த்துட்டு நான் பண்ணி காமிக்கிறது கூட அவர் பார்த்துட்டு அப்படி ஸ்வீட்டாக குட்டி அழகாக இது பண்ணுறா அப்படி சொல்லி குட்டின்னு தான் கூப்பிடுவார் அந்த டைமில். ஸ்வீட்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது எனக்கு அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போய் பார்க்கும்போது ஒர்க் பண்ணி அப்படின்றது பெரிய ஸ்டார். ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அது ஆரம்பிச்சதே அஜித் சார் கிட்டேருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நீங்கள் சொல்லி கொடுத்த நடனமும் மட்டும் அஜித் ஆடின போது எப்படி பார்த்தீங்க? அதை நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்டைல் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஸ்டைல் இருக்கும், அது அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டைலாக அது வெளியில் வந்து கேமராவுக்கு கொண்டு வரும்போது அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் நடிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போதும் அந்த அனுபவங்கள் எந்தெந்த வகையிலலாம் உதவியாக இருந்தது? நல்லாவே இருந்தது. ஏன்னா இந்த மலையாள படம் பண்ணும்போதெல்லாம் கூட சாந்தி மாஸ்டர், சுஜாதா மாஸ்டர், இவங்க இத்தனை மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரபுதேவா மாஸ்டரோட நடித்தாலுமே அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்னென்னன்றது நம்மளால ஈஸியாக பிடிக்க முடிஞ்சுது.
லாரன்ஸ் மாஸ்டர், ராஜு மாஸ்டருக்கு நான் அசிஸ்டண்டாகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜுகுட்டியா? ஓ. ஆமாம், ஒரு தெலுங்கு பாட்டு யூஎஸ்ல எடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் வந்து ஈஸியாக ஒருத்தரோட ஸ்டைல் நம்ம என்னன்றது வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நியூ ஸ்டைல்ஸ் மாண்டேஜஸ் வந்து நியூ மாண்டேஜஸ் எப்படி கொண்டு வரணும் ட்ரெண்டியாக. இப்போ நான் இருந்த டைம் வந்து 2K கிட்ஸு. ஸோ அந்த 2K கிட்ஸுக்கே நம்ம எப்படி ட்ரெண்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த ரொமான்டிக் சாங்ஸ் தான் மோஸ்ட்டாக நான் பண்ண கொரியோகிராஃபி. ஸோ அந்த எப்படி நம்ம வந்து பொயட்டிக்காக இருக்கணும், வல்கராக இருக்கக்கூடாது, அந்த சேம் டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்து நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எனக்கு. ஸ்டைல் படத்தில் பணியாற்றும் போது வடிவேலோட பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆமாம்மா, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணுவது கவுண்டமணி எனக்கு வந்து காட் பிளெஸிங். எனக்கு வந்து கவுண்டமணி சாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பரசுராமில். வடிவேல் சாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், விவேக் சாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் டாப் காமெடியன்ஸ் காமெடி ஆர்டிஸ்டோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பாட்ல உட்காந்து நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து உட்காந்தா கூட வந்து கலகலன்னு இருக்கும். அதே மாதிரி அம்மா வந்து நிறைய விஷயங்கள் தேவர் மகன்ல வந்து வடிவேல் சாருக்கு வந்து கூட்டு போய் கமல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து கேட்கும்போது நல்லா இருக்கும். ரெண்டாவது ஷோக்கெலாம் போகும்போது கூட எல்லாம் ஒன்றா தானே போவோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம். ஒரு சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹம்பிள்னஸ்ஸாக எப்படி இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஒருத்தர் ஃபேமிலி மாதிரி பழகிறது எப்படி அப்படின்றது வந்து ரொம்ப இதாக இருக்கும். டேலண்டட், டைமிங் டேலண்டட் அவங்கெல்லாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுராம் உங்கள் அம்மா ஒரு செட்டு, இன்னொரு பக்கம் சுந்தரம் மாஸ்டர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுஜாதா, சாந்தி இது மாதிரிலாம் பணியாற்றிருக்கீங்க. என்னென்ன வித்தியாசம் இருக்குது இந்த ஸ்டைலில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரபுதேவா மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹிப்ஹாப் இங்கே கொண்டு வந்தாங்க. பிரேக் டான்ஸிங் ஹிப்ஹாப் வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்டாக இங்கே கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் இண்டியன் ஃபோக். ஜின்கேலி ஃபெடஸ்டலோட ஸ்டைல் இங்கே வந்து அப்பாவும் சரி சுந்தர மாஸ்டரும் சரி, ஏன்னா 2 பேருக்கும் ஒரே மாஸ்டர் தான், தங்கப்பன் மாஸ்டர் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருமே அவங்க தங்கப்பன் மாஸ்டருக்கு ஒர்க் பண்ணனால அவரோட ஸ்டைல் வந்து அப்படி இது இருந்தது. அண்ட் மோர் ஓவர் அப்பா மோர் மாண்டாஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ சலங்கை ஒலியில் வந்து அந்த குங்குமம் போட்ட இப்படி தலையில் அந்த அழியாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் மாண்டாஜஸ். வலையோசை கலக்கல அந்த சாங் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக இருக்கும். அப்படி கீழே பார்ப்பாங்க, அப்படி மூக்கு அப்படி தூக்குறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள். அந்த மாதிரி நம்ம இப்போ லவ் பண்ண மாட்டோமா அப்படின்றது கூட யோசிப்போம் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம். அந்த மாதிரி லவ் பண்ணணும் நம்ம அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்களோட ஸ்டைல் வந்து அப்பாவோட ஸ்டைல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுஜாதா மாஸ்டர், சாந்தி மாஸ்டர்லாம் கூட வந்து அப்பாவுக்கு கூட நிறையா ஒர்க் பண்ணனால அப்பாவோட ஸ்டைல் நிறையா இருக்கும். பிருந்தா மாஸ்டருக்கு அப்படியே அப்பா ஸ்டைல் இருக்கும். கலா மாஸ்டருக்கு மோர் புலியூர் சரோஜா மாஸ்டரோட ஸ்டைலு, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் ஸோ எல்லாருமே அந்த ஸ்கூல்லேருந்து வர்றது அந்த ஸ்டைல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ராஜு மாஸ்டர் வந்து ஒரு காமெடி எப்படி ஒரு சாங்கில் கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது கொண்டு வருவாங்க. நான் அவரோட பெரிய ஃபேன், ராஜு மாஸ்டரோட பெரிய ஃபேன் நான். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சாங்கோட ஃபார்மேஷனாக இருக்கட்டும், ஒரு டான்சர்ஸ் இப்படி வச்சாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேமை ஃபுல் பண்ணுறது வந்து எப்படின்றது வந்து அவர்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிருந்தா மாஸ்டர் கிட்ட வந்து ஃபோர் கிரவுண்ட் எப்படி வைக்கணும், அண்ட் ஒரு டுவெட் சாங் கூட நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா டாப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹிந்திலையும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பிருந்தா மாஸ்டருக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டு த டைரக்டர்ஸ் அண்ட் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டீம் ஒர்க்லாம் தான் அவங்க கிட்ட இருந்து எப்படின்றது கற்றுக்க முடியும் அப்படின்றது தான். கலா, பிருந்தா எல்லாருமே பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. படப்பிடிப்பில் அந்த ஃபேமிலி மெம்பர்ன்ற ஃபீல் இருக்குமா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அவங்க கிட்டலாம்? ஸ்ட்ரிக்ட் தான். திட்ட வேணும்னா திட்டிடுவாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து என்னோட ஃபேமிலி இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் வந்து நான் வந்து ரகுராம் மாஸ்டர் பொண்ணாக இருந்தாலுமே ஒரு பிரசாந்த் ஆக்டர் அவரோட ஷோவில் வந்து நான் குரூப் ஆடியிருக்கேன்.
குரூப் ஆடி கலா மாஸ்டர் ஷோவில் வந்து. ஸோ நான் வந்து ஐ வில் பி ட்ரீட்டட் லைக் இன்னொரு டான்ஸர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி அப்பாவும் சரி பிருந்தா மாஸ்டர் தான் அசிஸ்டன்ட் ரொம்ப வருஷம் பண்ணியிருக்காங்க. அப்போது இருக்கும்போது ஒரு அசிஸ்டண்ட் எப்படி வந்து ஒர்க் வாங்குவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் கேர் வந்து எல்லார்கிட்டையும் இருந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு பிளெஸிங் அப்படின்னு தான், ஒரு எனக்கு எல்லாரையும் கூடயும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளெஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான். திட்டு வாங்கினதில் மறக்க முடியாத ஏதாவது இருக்கா காயத்ரிக்கு? பிரபு மாஸ்டர் வந்து ஒரு வாட்டி நான் வந்து கன்னட படம் அவங்க பிரதர் நடித்தாங்க, மனசல்ல நின்னே. அதில் வந்து நான் சுந்தர மாஸ்டர் தான் டைரக்டர். ஆனால் பிரபு மாஸ்டர் வந்து அந்த சாங் எடுத்தாங்க. அதில் ஒரு பாயிண்ட்ல சம்டைம்ஸ் நம்ம அந்த மைண்ட் பிளாக்ல வந்து ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு வரலன்னா, இந்த ஹீரோயின் எங்கேருந்து பிடிச்சிக்கேன்னு கத்துனாரு. ஒரே ஒரு ஸ்டெப் தான் வரல, இங்கே இந்த ஹீரோயினை எங்கேருந்து பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நான் வந்து என்ன சின்ன பொண்ணு இல்லையா, 16-17 தான் எனக்கு, நீங்க தானே சார் எனக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ட்டேன் நான். ஸோ அது நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் நாங்கள் வந்து அது இது பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 30 to 40 சாங்ஸ் நாங்கள் வந்து கண்டினியூஸாக ஆடுவோம். அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கணும். அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட 500 ஷோஸ் நாங்கள் ஆடிருப்போம். அதில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக ஆடணும். ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து இன்டென்ஸாக தான் இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இமீடியட்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் ட்ரைனிங் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த கன்னட படத்தை பொறுத்த வரைக்கும் அனந்தனா கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு? ஆமாம். நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துருக்கேன். ஆனால் அப்பாவும் நிறைய கன்னட படமும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு நிறைய அவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் பேசுறதுக்கு என்ன சொல்கிறது, அக்காவோட தான் வந்து அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. எங்கள் அக்காவும் அந்த படத்தில் நடித்தா. ஸோ அக்காவுக்கு தான் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. எனக்கு மேக்ஸிமம் வந்து நாகேந்திர பிரசாத் அவங்களோட தான் இருந்தது. ஸோ அதனால் அது ஜாலியாக இருந்தது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அவரோட ஒர்க் பண்ணுறது. சீனியர் பர்சன், அதாவது அவர் இதில் வந்து சைலண்டாக இருப்பார். அவர் தெலுங்கு, தமிழ், கன்னடம் மறுத்து பார்த்தா மலையாளம் பிருத்திவிராஜ் கூட. ஆமாம், மலையாளம் வந்து அம்மாவோட லாங்குவேஜ் தான். எங்களோட கம்ஃபர்ட் இருந்துச்சு. பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது. என் கூட டிராவல் பண்றதுக்கு ஃபுல் ஷூட்டிங் என் பாட்டி என் கூட இருந்தாங்க. என் பேத்தி வந்து மலையாள படத்துல நடிக்கிறா, என்னோட மதர் டங் அது அப்படின்ற ஒரு பெருமையில வந்து பாட்டி ரொம்ப இருந்தாங்க. அவருக்கும் பிருத்விராஜ் அவருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டெபியூ ஆஸ் அ ஹீரோ அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். அப்போது வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பேசுறதுக்கு. என்னதான் தமிழ் மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் அந்த நாக்க சுழட்டி பேசுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து செம்ம ஸ்லாப்ஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஸ்லாப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. கலபவன் மணி சாரும் இருந்தார் அப்போது. அண்ட் நாங்களாம் அப்போது நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் துபாயில். மோகன்லால் சாரோட ஷோ, ஜெயராம் சேட்டாவோட ஷோ, திலீப் சேட்டாவோட ஷோலாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அப்போது வந்து கலபவன் மணி சார் எனக்கு அப்போவே தெரியும். ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி எல்லாருமே பரிட்சயமானவங்க தான். அதுவும் பிருத்வியும் நானும் டெபியூன் போது ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் அப்போது இன்ஃபேக்ட் நானும் பிருத்வி அப்போ பேசினது வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஆக்டராக நம்ம சக்சீட் ஆகலைன்னா என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிலாம் பேசியிருக்கோம் நாங்கள். ஆமாம். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து திருப்பியும் ஆஸ்திரேலியா போய் படிச்சுட்டு திருப்பி வந்து நான் வந்து டைரக்டர் ஆவேன்னு சொன்னார். அப்போவே சொன்னார், நான் டைரக்டர் ஆவேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராகவும் ஆனார், இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராகவும் ஆயிருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கோ ஆர்டிஸ்டாக நான் வந்து இது கேட்டிருக்கேன் எனக்கு காதால் அப்படின்றது தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது நானும் டான்ஸ் மாஸ்டர் ஆவேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு தான். ஸோ எனக்கு நான் வந்து நடுவில் பிரேக் எடுத்துட்டேன், படிக்க போகிறதுக்காக நான் பிரேக் எடுத்துட்டேன். அதனால நான் ஆக்டிங் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஃபெயிலியர் ஆச்சு. சரி நம்ம இங்கே வந்துட்டோம். அப்புறம் கொரியோகிராஃபி வந்து கிட்டத்தட்ட 300 சாங்ஸ் பண்ணிட்டேன் சார். நான் 300 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல நடிகரும் கூட. பல படங்களை நடிச்சிருக்காரு. அப்பாவுடைய நடிப்பு எந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஆக்சுவலாக பாண்டியராஜ சார் படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாரு. அப்பா கிட்ட கேட்பேன்ப்பா என்னப்பா இது ஒரு சூட்டே ஆகலைப்பா வில்லன் அப்படின்னு. ஏன்னா
அப்பாவோட ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கீங்களா? அப்பா வந்து நேரு ஸ்டேடியம் ப்ரோக்ராம் வந்து அப்பதான் இனாகிரேஷன் அப்பதான் கட்டினாங்க. ஸோ அப்போ வந்து இல்லை அடம் பிடிச்சி நான் அப்பா மடியில தான் உட்காருவேன்னு அவங்க இது அப்போ என்ன ரொம்ப அடம் பிடிப்பாளோ அவளை அப்படியே வளர்த்துரு மாத்திடாத அப்படின்னாங்க. மாத்திடாத அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.